இது சிறந்த உணவு, ரேட்டிங் 8.5/10, 9.5/10, 6/10 அப்படின்னு ரேட்டிங்லாம் கொடுக்கல. காமனான விஷயங்களை நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ எதை வச்சு நமக்கு எது உகந்ததுன்னு முடிவு பண்ணுங்கிறத சொல்லியிருக்கேன். வணக்கம் நண்பர்களே. அப்பப்போ வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பார்ப்பீங்க. இட்லி தான் உலகத்திலே சிறந்த பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. WHO அப்புறம் வந்து UN கவர்மெண்ட் அதெல்லாம் வந்து இதெல்லாம் அவார்ட் கொடுத்துருக்கு அப்படின்லாம் நிறையா வந்து கதைகள் வந்துட்டுருக்கோம். உண்மையாக நம்மளுடைய காலை உணவு எவ்வளோ ஆரோக்கியமானது, தற்போதைய சூழ்நிலைக்கு எந்த காலை உணவு சிறந்ததுங்க? உடல் பருமன் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது. ஸோ காலை உணவு நம்ம எப்படி பிளான் பண்ணணும்? ஸோ நம்ம பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய காலை உணவுகள் அதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்த்து ஸோ எது சிறந்தது, இல்லை ஆல்ரெடி இருக்கிற உணவை எப்படி இன்னும் மேம்படுத்தலாம், அதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி காலை உணவு அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் விரிவாக பேசியிருக்கேன். ஸோ காலை உணவு தேவையா தேவையில்லையா, அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லையா, ஸோ வந்து நம்ம எப்படி காலை உணவு எடுக்கலைனாலும் நம்ம ஆரோக்கியமாக மற்ற உணவுகள் இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அது நான் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பார்த்துங்க. ஸோ இப்போ காலை உணவு சாப்பிட்றவங்களுக்கு எது சிறந்ததுங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம காமனாக சாப்பிடக்கூடிய காலை உணவுகள் என்னென்னதுங்க? இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், அல்லது சில இடங்களில் இந்த கிச்சடி, அந்த மாதிரி எல்லாம் ஒரே கேட்டகரி தான். அதை விட்டால் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போனால் சில இடங்களில் புட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. கஞ்சி, ஸோ சத்து மாவு கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சி, அந்த மாதிரி கஞ்சி. இப்போ நிறைய பேர் இந்த ஓட்ஸு, மியூஸ்லி இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றாங்க. புரதங்கள் எடுக்கணும் அப்படின்னா முட்டை, நட்ஸ் வகைகள், கொஞ்சம் ஆரோக்கிய கொழுப்பு வகைகள், கொஞ்சம் பழங்கள். ஸோ இதெல்லாம் தான் பொதுவாக வகையான காலை உணவு வகைகள். ஸோ 4 கேட்டகரியில் நம்ம இதை வந்து நம்ம அலச போகிறோம். என்னென்னா, நம்பர் 1 சரிங்களா, அதனுடைய மாவுச்சத்து அளவு. நம்பர் 2 அதனுடைய புரத அளவு, ஸோ கார்போஹைட்ரேட் கண்டென்ட், புரோட்டீன் கண்டென்ட். 3 நம்மளுடைய பசி அடங்கக்கூடிய தன்மை. சரிங்களா, இதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ காலையில் சாப்பிட்டு நம்ம போகிறோம், மதியம் வரைக்கும் நமக்கு பசி அடங்கணும். 4வது இப்போ நிறைய சர்க்கரை நோய், PCOS, ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சர்க்கரை அளவுகளை உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய திறன். இந்த 4 கேட்டகரியில் தான் நம்ம காலை உணவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துருவாங்க. அளவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு தோராயமாக ஒரு 4 இட்லி, ஒரு 3 தோசை, அல்லது ஒரு கப் உப்புமா, ஒரு கப் பொங்கல், அல்லது ஒரு 75 கிராம் ஓட்ஸு, அல்லது ஒரு 75 கிராம் பவுடர் போட்டு சத்து மாவு கஞ்சி அல்லது தானிய கஞ்சி, இந்த மாதிரி பல்வேறு வகையாக நம்ம எடுக்கலாம். இது எல்லாமே தோராயமாக ஒரு 200லேருந்து 250 கலோரிகளுக்குள்ளே கொடுக்கும். பட் நம்ம அது கூட நம்ம மற்ற சைட் டிஷ், சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி அதெல்லாம் சேர்க்கும்போது அதோட கலோரிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மாறும். அப்புறம் மாவுச்சத்து அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது எல்லாமே தோராயமாக 60லேருந்து 70 கிராம் மாவுச்சத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரதங்கள்னு பார்த்துக்கிட்டா பொதுவாகவே நம்ம சாம்பார் அதெல்லாம் வச்சு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இது எல்லாமே தோராயமாக ஒரு 7லேருந்து 8 கிராம், அதிகபட்சம் ஒரு 10 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு புரதங்கள் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இதே முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 முட்டை சாப்பிட்றீங்கன்னா ஒரு 18 கிராம் புரதங்கள் கிடைக்கும். மாவுச்சத்து அப்படிங்கிறது 0, கலோரிகள் வந்து ஒரு 200-210 கலோரிகள் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து நட்ஸு, வேர்க்கடலை, கொஞ்சம் பழங்கள், ஒரு 60 கிராம் நட்ஸு, அது கொஞ்சம் பழங்கள், இதை ஒரு காம்பினேஷனாக எடுக்கிறீங்க அப்படின்னா கலோரிகள் வைஸ் ஒரு 300-350 கலோரிகள் அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் மாவுச்சத்து வந்து ஒரு 10 கிராம் 15 கிராம் அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய கம்பேரிசன். ஸோ நம்ம முதல் கேட்டகரி நான் சொல்லியிருந்தேன், மாவுச்சத்து அளவு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், ஈவன் ஒரு தானிய கஞ்சி, ஈவன் சத்து மாவு கஞ்சி, இது எல்லாமே மாவுச்சத்து கொஞ்சம் அதிக அளவு உள்ளது தான். ஈவன் ஓட்ஸு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மிதமான மாவுச்சத்து உள்ளது தான். ஓட்ஸு, மியூஸ்லி அப்படிங்கிறது எல்லாமே. முட்டை, நட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் மாவுச்சத்து குறைஞ்ச உணவுகள். ஸோ இதை வந்து யார் முடிவு பண்ணோம் அப்படின்னா, மெயினாக சர்க்கரை நோய் உள்ளவங்க, PCOD ப்ராப்ளம் உள்ளவங்க, ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, அதாவது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க, இந்த மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு இந்த புரத கொழுப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் இட்லியே சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல, அது உங்களுடைய சுய விருப்பம். உங்களால் எவ்வளோ குறைக்க முடியுங்கிறது, அட்லீஸ்ட் நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு 2 முட்டை வச்சுக்கலாம்,
4 தோசை சாப்பிட்றீங்கன்னா 2 முட்டை தோசையாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓட்ஸ் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 70-80 கிராம் ஓட்ஸ் போடாமல் ஒரு 30-40 கிராம் ஓட்ஸ் போட்டுட்டு ஒரு 30-40 கிராம் நட்ஸு சேர்த்துக்கலாம். சத்து மாவு கஞ்சி குடிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக அதுவே குடிக்காமல் அல்லது சத்து மாவோட ரேஷியோலேயே கொஞ்சம் நட்ஸ் அதிகம் இருக்கிற மாதிரியோ அல்லது தனியாக ஒரு 30-40 கிராம் நட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு சத்து மாவு கஞ்சி ஒரு 30-40 கிராம் பவுடரில் போடலாம். ஸோ இந்த மாதிரி விகிதத்தை மாற்றலாம். ஆனால் இதே உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லை, நார்மலாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அல்லது ஒரு குழந்தைங்களுக்குன்னு பார்க்குறீங்க, ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும் அல்லது உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த அதிக மாவுச்சத்து உணவுகள் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஏன்னா அதிக மாவுச்சத்து உணவுகள் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். அதிக வேலையோ அல்லது உடல் பருமன்லாம் இல்லை, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா இந்த உணவுகளை எப்பவும் போல் நீங்கள் நார்மல் இட்லி தோசை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். பட் நான் சொல்கிற பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் அதோடைய காம்போசிஷனை கொஞ்சம் மாற்றுறது நல்லது. 2வது புரத கண்டென்ட். சரிங்களா? புரோட்டீன். ஸோ அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பெரும்பாலும் நம்ம இந்த மாவுச்சத்து காம்பினேஷன் எல்லாம் இட்லி தோசை பொங்கல் உப்புமா இது எல்லாமே ஒரு 8லேருந்து 10 கிராம் புரதங்கள். ஈவன் நீங்கள் அதோட சாம்பார்லாம் சேர்த்தா கூட, சாம்பார் நம்ம தண்ணி சாம்பார் மாதிரி ஒரு 2 கரண்டி ஊற்ற போகிறோம், அதில் பெருசாக இருக்க போகிறதில்ல. சரிங்களா? ஒரு 10 கிராம் தான் புரதம் வரப்போகுது. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு நம்ம நார்மலாக ஒரு 60-70 கிலோ இருக்கக்கூடிய நபருக்கு மினிமம் ஒரு 60-70 கிராம் புரதங்கள் வேணும். ஸோ அப்போ ஒரு வேளை உணவுலேயே வெறும் 10 கிராம் தான் புரதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது இல்லைங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு வேளையில் 3 வேளையாக பிரித்தா ஒரு 20 கிராம், ஒரு 20 கிராமாவது ஒரு வேளையில் வரணும். ஸோ இதை நம்ம அதிகம் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு புரதங்கள் யாருக்கு அதிகமாக தேவை? பெண்களுக்கு பொதுவாகவே அதிகம் தேவை. அதுலேயும் பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்க, பால் குடிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகம் தேவை. குழந்தைகளுக்கு புரதம் நல்லா தேவைங்க. குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் 1.2 கிராம் per kgன்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், குழந்தைங்களுக்கு அவங்களோட உடல் எடையிலேருந்து 2 கிராம் per kg அளவுக்கு புரதங்கள் தேவை. 20 கிலோ இருக்கிற குழந்தைக்கு 40 கிராம் புரதங்கள் தேவை. அப்போ தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ அப்படிலாம் பார்க்கும்போது கூடுதலாக புரதங்கள் தேவை. அல்லது நல்ல உடற்பயிற்சி பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் புரதங்கள் கூடுதலாக தேவைப்படும். ஜிம்மென்ட்டு கிடையாது, பொதுவாக ப்ரோட்டீனாகவே ஏதோ பாடி பில்டிங் பண்ணவங்க தான் நினைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்துக்கு புரதங்கள் தேவை. ஸோ இதை எப்படி நம்ம அதிகம் பண்ணுறது? ஸோ பெரும்பாலும் ஸ்டாண்டர்ட் சவுத் இந்தியன் உணவுகள் புரதம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு சிம்பிள், நான் சொன்ன மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ரொட்டீன் உணவுகளோட உங்களுக்கு கலோரி குறைக்க வேணாம்னா நீங்கள் அந்த உணவு சாப்பிடுங்க. நீங்கள் 4 இட்லியே சாப்பிடுங்க, அதோட 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு 50 கிராம் ஒரு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க, நட்ஸ் ஆட் பண்ணிக்கங்க, சுண்டலில் ஏதாவது ஒரு கப்பு தாளித்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ சைவம் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. சுண்டலெல்லாம் ஃபுல்லாக புரதம் இல்லைனாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் இதுக்கு கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸு கிடைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் முட்டை ஒரு பெஸ்ட் அடிஷன் இந்த எல்லா மாவுச்சத்து கூடையும். ஸோ புரதம் அதிகம் பண்ணுறதுக்கு இதை இது பண்ணுங்கள். பட் டைரெக்டாகவே நீங்கள் நட்ஸோ இதுவோ எடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 50 கிராம் ஒரு 75 கிராம்லாம் நட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு 20 கிராம் கிட்ட உங்களுக்கு புரதம் கிடச்சிரும். ஸோ அல்லது முட்டை 3 எடுத்தாலும் ஒரு 20 கிராம் புரதம் கிடச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது வெறும் ஒரு 3 முட்டை சாப்பிட்றதோ அல்லது கொஞ்சம் நட்ஸை ஒரு உணவாக சாப்பிட்றதோ உங்களுக்கு புரதம் வைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அல்லது இந்த உணவுகளை நான் சொன்ன மாதிரி கூடுதலாக இதை ஆட் பண்ணிக்கிறதும் ஓகே தான். அடுத்தது வயிறு நிரம்பக்கூடிய தன்மை. சரிங்களா? வயிறு நிரம்பக்கூடிய தன்மை எதை வச்சுங்க தீர்மானிக்கப்படுது? ஒரு உணவில் எவ்வளோ நார்ச்சத்து இருக்குது, ஃபைபர். 2வது அந்த உணவில் எவ்வளோ புரதங்கள் இருக்குது, எவ்வளோ கொழுப்புகள் இருக்குது. இது 3மே வயிறு நிரம்பக்கூடிய தன்மையை தீர்மானிக்குது. ஸோ அதனால தான் பொதுவாக பார்த்திங்கன்னா இட்லி மாதிரியான உணவுகள் அவ்வளோ சீக்கிரம் வயிறு நம்ம நீங்கள் ஈஸியாக நிறையா இட்லிகளை உள்ளே தள்ள முடியும். சரிங்களா? ஒரு 5-6 இட்லி கூட கடகடன்னு உள்ளே போகும். ஏன்னா அதில் ஆயில் கிடையாது. இதே நீங்கள் தோசை சாப்பிட்டிங்கன்னா கூட 3 தோசை நல்லா கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 தோசையில் வயிறு நிரம்பும். அதனால தான் நான்ஸ்டிக் தவா போட்டு ஆயில் கம்மியாக தோசை ஊற்றுறது ஆக்சுவலாக நீங்கள் உங்களே அறியாமல் எக்ஸ்ட்ரா தோசை தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நார்மலாக ஆயிலோ அல்லது நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களால் ஒரு 3 தோசை சாப்பிட்டாவே வயிறு நிரம்பிடும். ஸோ இந்த கொழுப்பும் புரதமும் இந்த ஃபைபரும் தான் ஆட் பண்ண போகுது. ஸோ இட்லி சிம்பிள் ஸ்டார்ச் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வயிறு நம்பிடும். உப்புமா பொங்கல்லாம் நீங்கள் அதில் எந்த அளவுக்கு மற்ற நெய்யோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா மற்ற விஷயங்கள் இந்த பருப்போட அந்த விகிதம் அதை பொறுத்து கொஞ்சம் மாறும். உங்களோட வயிறு நிரம்பக்கூடிய தன்மை கூட சைட் டிஷ்ஷாக என்ன வச்சுக்கிறீங்கிறத பொறுத்தும். சரிங்களா? ஒரு சாம்பார் சட்னி அதெல்லாம். ஓட்ஸு அதனுடைய ஃபைபர் அதிகங்கிறனால பொதுவாக கொஞ்சம் உங்களுக்கு வயிறு நிரம்பக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு மிதமான இது சொல்லலாம். முட்டை நட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே வயிறு நிரம்பக்கூடிய தன்மை இருக்கும். கூட இந்த மாதிரி நட்ஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அளவு கம்மிங்கிறனால கூட ஏதாவது பழங்கள் அல்லது வெள்ளரி கொய்யா அந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னா அது கொஞ்சம் ஸோ சிம்பிளாக 3 முட்டை கூட ஏதாவது ஒரு காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றது இன்னுமே நல்லா வயிறு நிரம்பக்கூடிய தன்மை சட்டைட்டி அதை அதிகரிக்கும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு எது ஓகேங்கிறது தீர்மானிச்சுக்கலாம். சிம்பிளாக இட்லி இதெல்லாம் சாப்பிட்றவங்க கூட அட்லீஸ்ட்டு ஒரு பவுல் காய்கறிகளோ
அல்லது ஒரு வெள்ளரி கொய்யா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இனிப்புத்தன்மை கம்மியான பழங்களோ அதை எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் நட்ஸு அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் வயிறு நிரம்பக்கூடிய தன்மை அதிகரிக்கலாம். ஸோ இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றவங்க இந்த டிப்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் அதை கொஞ்சம் வயிறு நிரம்பக்கூடிய தன்மையை நம்ம அதிகம் பண்ணிக்கலாம். 4வது சர்க்கரை அளவுகள் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை. இது ஏற்கனவே நம்ம பேசின பாயிண்ட்டு தான். ஸோ மாவுச்சத்து அளவு தான் இதை தீர்மானிக்குது, எந்த வகையான மாவுச்சத்துங்கிறது இல்லை. ஸோ இதை தான் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஸோ நீங்கள் சாதா இட்லிக்கு பதிலாக வேற ஒரு தானியத்தில் இட்லி செய்கிறதோ, அல்லது சாதா தோசைக்கு பதிலாக வரகரிசியில் சாம அரிசியில் தோசை செய்கிறதோ, ராகியில் தோசை செய்கிறதோ எந்த மாற்றங்களும் பண்ணுவதில்லை. ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். சமயத்தில் ஐசிஎம்ஆரே ஸ்டடி பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, 18,000 பேத்துக்கு ஸ்டடி பண்ணி ரீப்ளேசிங் the rice flour with millets or wheat doesn't improve the glycemic control. அதாவது உங்களுக்கு ஒரு மாவுக்கு பதிலாக இன்னொரு வகையான மாவை ராகியோ கோதுமையோ அந்த மாதிரி சேர்த்துறதுனால பெருசாக சர்க்கரை அளவுகளோ எதுவும் குறையிறதில்ல, உடல் பருமன் குறையிறதில்லைன்னு தான் ஐசிஎம்ஆர் பெரிய ஆராய்ச்சியில் தெரிய வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் காலங்காலமாக நம்ம சொல்லிட்டும் இருக்கும் கடந்த 10 வருடங்களாக. ஸோ அதனால் வித்தியாசமான தானியங்களை எடுக்கிறதுனால சர்க்கரை அளவுகள் குறைன்னு நினைக்க வேணாம். ஸோ சர்க்கரை நோய் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அல்லது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை பிரச்சனை வரவங்க ஓவராலாக என்ன அளவுங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ காலங்காலமாக எங்கள் தாத்தா பாட்டிலாம் இப்படி தான் சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே. அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு காலையில் வந்து வயக்காடுக்கு வேலைக்கு போவாங்க. சரிங்களா, உங்களுக்கு நல்ல உடல் உழைப்பு அதிகரிச்சு அப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தேவைப்பட்டுச்சு, நல்ல மாவுச்சத்து நிறைந்த உணவு அவங்களுக்கு ஒரு சக்தி கொடுத்துச்சு, ஓகே. பட் இப்போ நம்ம ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கோம். இப்போ அதிகப்படியான மாவுச்சத்து உணவு நம்ம கொண்டு போக தேவையில்லை. ஸோ அதனால் உங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை என்ஜாய் பண்ணணும் நம்ம அப்படின்னா தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். பட் அந்த விகிதத்தை மாற்றணும். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணணும், அதே தான் முன்னாடி சொன்னது தான். ஸோ இட்லியோ தோசையோ சாப்பாடோ அந்த சிறுதானியமோ அல்லது அந்த கஞ்சியோ நீங்கள் எந்த மாவுச்சத்து உப்புமா பொங்கல் எதாக இருந்தாலும் அதோட நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற அளவு அப்படியே பாதி பண்ணிவிட்டு அது கூட 2 முட்டை அல்லது நட்ஸு சுண்டல் இந்த மாதிரி வந்து புரத வகைகள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதுவும் சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு மாவுச்சத்தோட வகையை மாற்றுறதுனால பெருசாக இது வராது. நான் ரைஸ்லாம் நிறுத்திடுறேன் டாக்டர் அப்படிம்பாங்க நிறைய பேர். சர்க்கரை குறைவே இல்லையே என்னங்க அப்படின்னு கேட்டால், நான் அதுபோல் ராகி தோசை தான் சாப்பிட்றேன், அதுக்கு பதிலாக வந்து சிவப்பரிசியில் தான் நான் சாப்பிட்றேன் இட்லி செஞ்சு அப்படிம்பாங்க. ஸோ இது பெரிய மாற்றம் தராது, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ அதனால் நான் வந்து இது சிறந்த உணவு ரேட்டிங் 8.5/10, 9.5/10, 6/10 அப்படின்னு ரேட்டிங்லாம் கொடுக்கல. காமனான விஷயங்களை நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ எதை வச்சு நமக்கு எது உகந்ததுன்னு முடிவு பண்ணுங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அவங்கவுங்களோட தேவை என்னவோ அதை பொறுத்து, உங்களுக்கு சுகர் இருக்கா ஒரு மாதிரி முடிவு பண்ணுங்கள், எடை குறைக்கணுமா சப்ப கலோரிகள் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை முடிவு பண்ணுங்கள். அல்லது இதெல்லாம் எதுவுமே இல்லையா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா, இந்த எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு போகிறது, வயிறு நல்லா நிரம்பணுமா என்ன பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த முறை நீங்கள் காலை உணவை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும்போது அதை எப்படி இன்னும் ஆரோக்கியமாக ஆக்கிறதுங்கிறது இது மூலமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் நிறைய பேசுவோம்.